உன்னை நான் எப்பவாவது லவ் பண்றேன்னு சொன்னா நான் பிரேக்கப் ஃபேஸ்ல இருந்தேன், நீ தான் என்ன புரிஞ்சுட்டு கம்ஃபர்ட் தந்த. இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் நம்ம வச்சிருந்த ட்ரஸ்ட்டை பீஸா உடைச்சிரோம்ல. வெல்கம் டு அவன் லாஜிக் அவள் மேஜிக் எபிசோட் 21. ஒரு broken ஃபேஸ்ல இருக்கிற பொண்ணும் அவளுக்கு சப்போர்ட் தர பையனும் யோசிக்கிற மைண்ட் செட் மிஸ் மேட்சை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஃபர்ஸ்ட், வாட் ஹீ திங்ஸ். அவனோட பிரெயின்ல சிம்பிள் கால்குலேஷன் தான். அவளோட வேர்ஸ்ட் ஃபேஸ்ல நான் அவளுக்கு கம்ஃபர்ட் தந்தேன். டெய்லி அவளோட பெயினை ஷேர் பண்ணி, சீக்ரெட்ஸ் ஷேர் பண்ணி, கிரையிங் ஷோல்டரா இருந்திருக்கேன். இப்படி அவங்களோட டீப் இன்டிமசி ஐடென்டிட்டியை ஷேர் பண்றாங்கன்னா இந்த பாண்ட் கன்ஃபார்மா லவ் தான். அவன் தன்னோட ஃபுல் கேரியும் இன்வெஸ்ட் பண்ணி அவளுக்கு ஹீரோவா மாறுவான். இப்போ வாட் ஷீ திங்ஸ். அவளோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டோரியே டிஃபரெண்ட். என் பிரேக்கப் ட்ராமால இருந்து எஸ்கேப் ஆக என்ன ஜட்ஜ் பண்ணாத ஒரு சேஃப் ஷெல்டர் வேணும். அவன் என்ன புரிஞ்சுக்கிறான், கேர் பண்றான். இட் ஃபீல்ஸ் சோ கம்ஃபர்டிங். அவ அந்த ஸ்பேஸை வெறும் இமோஷனல் அனஸ்தட்டிக்கா தான் பாப்பா. கட் பண்ணா கிளைமேக்ஸ். அவ ஹீல் ஆனதும் இல்ல அவளோட எக்ஸ் திரும்ப வந்ததும் அவ நார்மல் லைஃப்க்கு போயிடுவா. இப்போ அந்த பையன் நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு பேர் என்னன்னு கேட்கும்போது அவ சொல்றது, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல girls often seek emotional shelter to heal and boys often mistake providing shelter for building a home. உங்களோட அவைலபிலிட்டியை ஃப்ரீயா தந்தா ஃபைனலா அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்ற லேபிள் மட்டும் தான் உங்களுக்கு அவங்க திருப்பி தருவாங்க. Stop playing therapist for someone who is using you as a temporary pit stop. இங்க இருக்கிற பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? Moving into a new relationship immediately after a breakup without completely healing. அதுதான் இருக்கிறதுலே most toxic and dangerous trap. இத பத்தி நெக்ஸ்ட் எபிசோட்ல பேசுவோம். Follow for episode 22.